ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஹெல்த்தியான தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக டேஸ்டியான ஒரு சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தோசை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட உளுந்து தேவைப்படாது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான தோசை. செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே லைக் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தோசை செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னா கப்பால் அளந்துக்கலாம். அதே போல் பச்சரிசி வந்துட்டு ரேஷன் பச்சரிசி அப்படின்னா கடையில் வாங்கின பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த அரிசியை கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியை கழுவுற தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கிற தண்ணி வந்துட்டு இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு அரிசியை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அரிசியை வந்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தோசைக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பருப்போடைய கலருமே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வறுத்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அதோடைய கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும். நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 5 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இந்த டேஸ்டியான சட்னிக்கு தக்காளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ தக்காளியோட ரேட் அதிகமாகவே இருக்குல்ல. இந்த டைமில் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்துட்டு பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அதுக்கப்புறம் அந்த பருப்போடைய சூடெல்லாம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம வதக்கணும்ல அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. சட்னி அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னியை சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்படிலாம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதை அப்படியே இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான அண்ட் ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை மாவு எப்படி அரைக்கணுன்றதையும் பார்த்துடலாம். 2 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி ஊறி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி விரலால் உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1-2 உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி ஊறி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். அடுத்து தோசை மாவு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு சொரக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி அளந்து எடுத்தோம்ல அந்த கப்பாலேயே தான் 1/2 கப் அளவுக்கு சொரக்காவை அளந்து எடுத்துக்கணும். இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு சொரக்காய் அதுக்கப்புறம் அரிசியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா சொரக்காய் 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கணும். நான் வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்ல அதுக்கு வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு சொரக்காய் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட சொரக்காய் பிஞ்சு சொரக்கான்றதால உள்ள விதை இருக்காது. அதனால தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சொரக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் முத்தின சொரக்காவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள விதை இருக்கும். அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொரக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சொரக்காவை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காம சொரக்காவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சொரக்காய் அரைப்படாமல் கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச இந்த சொரக்காய் கூட நம்ம ஊற வச்சிருக்கோம்ல பச்சரிசி அதை சேர்த்துக்கலாம். அரிசியை அரைக்கும் போதும் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாங்க. சொரக்காவில் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியே போதும். இது நல்லா மையா அரைஞ்சிடும். அரிசியை மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ரவையாக இருக்கக்கூடாது. நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கூட ரவை ரவையாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரிசியை 2 பேட்சாக பிரித்து அரைச்சிருக்கேங்க. இப்போ மீத வச்சிருக்கிற அரிசியையும் அரைச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். 2வது அரிசி அரைக்கிறோம் அப்படின்னா அது அரைக்கும்போது தண்ணி தேவைப்படும். அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லா அரிசியுமே மாவாக அரைச்சி பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா மாவு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சி போல் இருக்கும். இந்த மாவை புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். நான் அரைச்ச இந்த தோசை மாவுலேருந்து பாதி மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. மாவு புளிக்க வச்சு காலையில் தோசை ஊற்றுறதுக்காக. இந்த மாவு வந்துட்டு புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாகவும் தோசை ஊற்றலாம், புளிக்க வச்சும் தோசை ஊற்றலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவை கரைக்கிறதுக்காக நம்ம மாவு அரைச்சோம்ல மிக்ஸி கப்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவு கூட நல்லா தண்ணி நிறைய சேர்த்து மாவு வந்து நல்லா தண்ணி போல் இருக்கிற போல் கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம நீர் தோசைக்கெல்லாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், நல்லா தண்ணியாக, அந்த மாதிரி இந்த மாவை கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நீர் தோசை ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மாவை நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவை ரெடி பண்ணியாச்சு. இந்த தோசை மாவு கூட வந்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் ஒரு பவுலில் தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து நான் மாவு கூடலாம் சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து மாவு கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த மாவில் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் மேலே தண்ணி தெளித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அந்த தண்ணி உருண்டு ஓடணும். அந்த அளவுக்கு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு தோசைகளை சூடு பண்ணதுக்கு அப்புறமா நான் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி மிக்ஸிங்கை வந்துட்டு இந்த தோசைக்கல் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தோசை மாவு, அதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மாவை தோசைக்கல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி மாவை தோசைக்கல்ல ஊற்றிட்டு இந்த தோசையை வந்து வேக விட்டுடலாம். இந்த தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வேகும் போதே தோசை வந்து மேல் பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். மாவு கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் சேர்த்து நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. இதுவே வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியெல்லாம் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தோசை ஊற்றி கொடுக்கலாம். பிடிக்காதுன்றவங்களுக்கு வெறும் மாவுலேயே நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. தோசை வெந்துடுச்சு அப்படின்னா சைடில் தானாகவே எடுத்துக்கிட்டு வரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தோசையுமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ இந்த தோசையை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். தோசையில் வெந்தயம், உளுந்து எதுவுமே சேர்க்கல. ஆனால் அதோடைய கலர் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. தோசையை மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சொரக்காய் நீர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே சொரக்காய் நீர் தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக நான் செஞ்சு காமிச்சிருக்க சட்னியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே போல் மீத இருக்கிற எல்லா மாவுலையுமே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு டைம் மட்டும் நீங்கள் இந்த சொரக்காய் தோசையும் இந்த சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாக இந்த சொரக்காய் தோசையை செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சொரக்காய் நீர் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.